ஹலோ கைஸ், நான் கேமர். இன்றைக்கி வந்து என்ன பார்க்கணும்னா, இந்த போலீஸ்காரன் ஒன்றாவது ஒரு கையில் ஒரு கேமரா கொடுத்து எனக்கு குடத்தில் கொடுத்துட்டு ஒருத்தன் இருக்கான், அவனை கொண்டு எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பு. எதுக்கு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம அவனை கொண்டிருக்கோம்னா ஆதாரம் மாதிரி அவனை கொண்டிருக்கோம்னா அதுக்காக ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. அதையும் எடுத்துக்கிட்டு பண்ணணும். அதான் அந்த மிஷினு. இந்த இடத்த பார்த்துக்கிங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த சிட்டிலேருந்து இங்கே உங்களை போலீஸ் பிடிச்சிட்டு வந்த பிறகு அவங்க கையில் கன்று எதுவுமே இருக்காது. இந்த கடையில் வாங்கிக்கலாம் எல்லாமே. நீங்கள் அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இந்த பைக் எடுத்தீங்க. ஏன்னா மலை மேலாம் ஏறுற மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகும். அதுக்காக ஈஸியாகவும் இருக்கும் மிஷின் முடிக்கிறது கேட்டாக்குன்னு. மலை மேலே தான் இருக்கும். அதனால் இந்த வண்டி எடுத்துக்கங்க. காரோட இதுதான் நல்லாயிருக்கும். பார்த்து கீழே விழுவாமல் ஓட்டுங்க சைட்லேயே. அது முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போட்டு சொல்கிறதுக்கு வேறு இடமே இல்லாத மாதிரி எங்கே கொண்டு வச்சுருக்காங்க வரனால. மலை மேலே தான் போய் கொள்ளாங்கம்மா. கீழே உள்ளவங்கன்னா கொண்டா கூட கொண்டு போட்டார எடுக்கணும். போகிறதுக்கு முன்னாடி ஹெல்த்து கன்னெல்லாம் எடுத்துக்கிங்க. செக்யூரிட்டிலாம் கொஞ்சம் நிறையா இருக்கும். பலமாக எல்லாரையும் போட்டு தள்ளுற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் பக்கத்துலாம் காமிச்சு, ஆனால் இப்போ ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவில் எல்லா மிஷினுமே ரொம்ப லாங்கில் தான் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ஒன்றுமே இல்லை. ரோடு கீழே இருக்க ரொம்ப கொஞ்சம் மேலே வந்துட்டோம். ஏன்னா அந்த பைக்கு செம்மையாக இருக்குங்க. இந்த பைக் யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்களாம் ஹார்ட்டை போட்டு விட்ருவேன் கமெண்டில். அப்புறம் நம்ம அடுத்து என்ன மிஷினு ஏதாச்சும் சேலஞ்சு இது மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்னா அதாவது கமெண்ட் பண்ணுவேன். அதை ஏற்றாலும் நான் பண்ணுறேன். இந்த இடத்துலாம் இருப்பாப்புல அவனா போட்டு தரணும். ஈஸி தான் அந்த மிஷினு. கிட்டக்க போயிருக்கோம். பைக்கில் விட்டு வச்சுருவோம் எல்லாரையும். அப்படி வச்சு சுட முடியாது. பொருங்கடா வரான்டா. டேங்கில் வேறு கண்ணு கேமரா வந்துட்டியா செத்துங்கடா. மண்டையில் விழுவு. எல்லாருக்கும் எந்த நிலையில் தான் இருக்காது. லாங் ரேஞ்சு எடுக்கல. வண்டி எடுத்துகிட்டு வாங்கிட்டோம். நம்ம அதுக்கு அந்த பைக் எடுத்துகிட்டு வாட்டிட்டோம்னா அதை போய் கிடக்க மாறுங்க. நீ நல்லது சாவிட. வண்டியை கொளுத்துட்டோம்னா வண்டியை சுட்டுக்கிட்டே போனோம்னா ஒரு டேமேஜ் வந்தோம். எங்கே அதுக்குள்ள இருந்துட்டான் பைக்கோட எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னா அவ்வளோ பணம் கணக்கிடலாம். அன்றாடே எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறான் அந்த மழையிலையும். ஜஸ்ட்டு மிஸ்ஸு நிறைய கவர்ந்துருக்கும். இடத்துல ஓட்டுறப்ப வண்டியை கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. பைக் ஓட்டிகிட்டே சுடலாம் பார்க்குறேன். சுடுறப்போ வண்டி கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. ரெண்டு சைடும் கண்ட்ரோல் பண்ண முடியல சரியா. இன்னும் கொஞ்சம் கிட்ட போனால் போட இல்லையா. வண்டியும் டேமேஜ் ஆகிற மாதிரியே தெரில. எவ்வளோ தூரம் கீழே போச்சுனா முடியும். இறங்கி ஒன்று அப்படியே போடுறது இல்லையாம்மா. மழை வந்து போய்க்கிறோம். எங்கே பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கு. ஏன் பைக் எடுக்காரியா? அவ்வளோ கதை முடிஞ்சிச்சு. கையில் கேமரா எடு. ஃபஸ்ட்டு தலைவன் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஸ்மைல் ப்ளீஸ். இங்கே திரும்பாடே. திரும்ப வைப்பான். மூணு சரியாக இருக்க முடியல. சரி இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்புறம் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க திருப்பி போய் கொள்றாங்க. ஓகே ஃபோட்டோ எடுத்தாச்சு. மேப்பில் பாருங்கள் மஞ்சள் ஒரு பாயிண்ட் வந்துதான் அங்கே போக வேண்டியதான். ஃபோட்டோ மட்டும் போதுமா இல்லை பாடி இண்டிகிட்டு வரட்டா? என்னடா கீழே வந்துட்டு பேப்பர் மாதிரி ஒட்டிக்கிட்டா. ஃபோட்டோ எடுத்தாச்சு. இனிமேலாம் ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்தீங்களா, ஏறுறதான் கஷ்டம். இறங்க ஈஸியாக பக்கத்தில் இருக்குது. அங்கேயே போய் சேவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எதுவும் நம்ம வீடு வாங்க வேண்டாம். நமக்கு தேவையில்லை. சேவ் பண்ணுறதுக்கு அவங்களே ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. அங்கேயே சேவ் பண்ணிக்கலாம். இந்த பைக் செம்மையாக இருக்குங்க. எப்படியோ பக்கத்தில் வந்தாச்சு. இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே முன்னாடி சேவ்
ஆகும். ஆனால் சோப் கலர் பைக் எடுத்துட்டாங்க. அவ்வளோ மஞ்சள் கலர் பைக்கு தண்ணியில் சோப் கலரா போட்டு காட்டு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோ ஆகும். பாய்.